அண்ணாமலைன்னா ஊர் கூடி சிரிக்குது, கிறுக்கு பையங்கிறாங்க. ஒரு மென்டல் ஆனவன் ஒருத்தர் ரோட்டில் போனால் அத்தனை பேரும் சுற்றி பார்த்து போயிட்டே போயிடுவேன், பாப்புலர் ஆகிட்டான்னு அர்த்தமா? நம்ம தமிழில் பழமொழி இருக்குது, பணக்காரன் முன்னாடி பைத்தியக்காரன் முன்னாடி 10 பேர் பார்த்து. அது அண்ணாமலை யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் முன்னாடி 10 பேர் இருக்காரு. அவங்களாம் இதான் எடுக்க முடியாது. அதனால் பாஜக தான் வராதுன்னு தெரிஞ்சதுனால தான் இவங்க 3 பேர்த்துக்கு இது பண்ணாங்க. பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியரு, 10 தோல்வி பழனிசாமி பேர் வைக்கிட்டாரு. அதனால தான் எலெக்ஷன் நின்னாதானே தோக்குறோம், அந்த நிற்காம விட்டா என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம், அந்த சவால் விட்டார். நின்னாதானே என்ன தோக்கடிப்பேன், நான் நிற்கவே இல்லை பத்தியா, எப்படி எப்போ என்ன தோக்கடி பார்க்கலாங்கிறாரு. அது சாமர்த்தியம் தான், பாராட்டிட வேண்டியது. இப்ப இந்த நிலையில பாருங்க, ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஆளுநரும் முன்னெடுக்கிறாரு, அண்ணாமலையும் சொல்றாரு, எடப்பாடியும் சொல்றாரு. இங்க தலித் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லை. காரணம் இந்த திராவிட மாடலா